ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Adobe Photoshopல இந்த இமேஜ்ல இருக்க மக்குக்கு மேல இது போல ஒரு சில் அவுட் இமேஜ எப்படி இன்சர்ட் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா என்கிட்ட இந்த மக் இருக்கு. பக்கத்துல நான் இன்னொரு டாக்குமெண்ட்ல ஒரு சில் அவுட் இமேஜ் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நான் இந்த மக் இமேஜை ஓபன் பண்ணிக்கிறேன். இந்த மக்ல இருக்கிற இந்த ஒயிட் ஏரியா நான் செலக்ட் பண்ண போறேன். செலக்ட் பண்றதுக்கு நான் குயிக் செலக்ஷன் டூல் எடுக்கிறேன். பாத்தீங்கன்னா தெரியும், இது குயிக் செலக்ஷன் டூல். இந்த டூல் எடுத்துட்டு ஜஸ்ட் இந்த ஒயிட் ஏரியாவை நான் செலக்ட் பண்றேன். இப்படி செலக்ட் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவா தேவையில்லாத ஏரியா உங்களுக்கு செலக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல சப்ட்ராக்ட் ஃப்ரம் செலக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் இருக்கும். இதை நீங்க கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்க இந்த ஏரியாவை சப்ட்ராக்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ சப்ட்ராக்ட் ஆயிடுச்சு. அடுத்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த சில் அவுட் இமேஜை எடுத்துக்கிறேன். இதை மூவ் டூல் எடுத்துட்டு நான் இப்படியே டிராக் பண்ணி இந்த இடத்துல கொண்டு வந்து ஜஸ்ட் இந்த இடத்துல இந்த செலக்ஷனுக்குள்ள நான் பிளேஸ் பண்றேன். இப்படி பண்ணதுக்கு அப்புறம் நான் லேயர் பேனல் ஓபன் பண்ணிக்கிறேன். விண்டோஸ்ல போயிட்டு லேயர் பேனலை நான் ஓபன் பண்ணிக்கிறேன். இந்த லேயர் பேனல்ல இந்த லாஸ்ட்ல வந்தீங்க அப்படின்னா மாஸ்க் ஐக்கான் இருக்கும். இந்த லேயரை நான் செலக்ட் பண்ணிட்டு இந்த மாஸ்க் ஐக்கானை நான் இப்படி கிளிக் பண்றேன். இப்படி கிளிக் பண்ணதுனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த செலக்ஷன் ஏரியாக்குள்ள எனக்கு இந்த சில் அவுட் இமேஜ் பிக்ஸ் ஆயிருக்கும். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இமேஜுக்கும் இந்த மாஸ்க்குக்கும் இடையில ஒரு லிங்க் இருக்கும். இதை நான் அன்லிங்க் பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த இமேஜை என்னால ஸ்கேல் பண்ண முடியும். பாத்தீங்கன்னா இப்ப நான் இந்த இமேஜை செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் டி அப்படின்னு நான் கொடுக்குறேன். கண்ட்ரோல் டி கொடுத்துட்டு எனக்கு தேவையான அளவுக்கு நான் ஸ்கேல் பண்ணிக்கிறேன். இப்படி ஸ்கேல் பண்ணிட்டு எனக்கு தேவையான அளவுக்கு கரெக்டான பொசிஷன்ல அப்படி வச்சுக்கிறேன். இப்படி வச்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா வார்ப் மோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் நான் இதை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா வார்ப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது டிஃபால்ட்டா கஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதை நான் கிளிக் பண்ணி இந்த இடத்துல ஆர்க் அப்படின்ற நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆர்க்கை கிளிக் பண்ணிட்டு இந்த பெண்ட் ஆப்ஷனை ஜஸ்ட் நான் இது பண்றேன். இது ரிவர்ஸ்ல பெண்ட் ஆகும். எனக்கு தேவையான அளவுக்கு ஜஸ்ட் நான் இது வச்சுக்கிறேன். ஓகே, இப்படி முடிச்சுட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல நான் டிக் கொடுக்குறேன். எனக்கு இந்த இடத்துல பிக்ஸ் ஆயிடும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த சில் அவுட் இமேஜ் ஜஸ்ட் இது ஒட்டி வச்ச மாதிரி இருக்கும். இது ரியல் லுக்கா நமக்கு தெரியல. இதுக்கு அடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா இமேஜுக்கும் இந்த மாஸ்க்குக்கும் இடையில நான் ஒரு கிளிக் பண்றேன். இது லிங்க் ஆயிடும். இதுக்கு அடுத்து இந்த லேயரை நான் செலக்ட் பண்ணிட்டு இந்த நார்மல் மோடை நான் இந்த இடத்துல டிராப் டவுன் பண்ண அப்படின்னா நிறைய மோடு வரும். இதுல மல்டிப்ளை அப்படின்ற மோடு நான் கொடுக்குறேன் அப்படின்னா பக்காவா இந்த சில் அவுட் இமேஜ் இந்த மக்ல இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். கைஸ், இது போல ஒரு மக்குக்குள்ள ஒரு சில் அவுட் இமேஜை எப்படி இன்சர்ட் பண்றது அப்படின்றது நம்ம ஒரு வீக்ல பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் மக்ல இருக்கிற அந்த ஒயிட் ஏரியாவை நம்ம செலக்ட் பண்ணணும். அதாவது அவுட்டர் ஏரியாவை நம்ம செலக்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் குயிக் செலக்ஷன் டூல் எடுக்கணும். குயிக் செலக்ஷன் டூல் எடுத்து அந்த அவுட்டர் ஏரியாவை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். அப்படி தேவையான ஏரியாவை நம்ம செலக்ட் பண்ணிட்ட பிறகு சில் அவுட் இமேஜை அப்படியே டிராக் பண்ணி அந்த மக்குக்கு மேல நம்ம பிளேஸ் பண்ணணும். பிளேஸ் பண்ணிட்டு நம்ம லேயர் பேனலை ஓபன் பண்ணிட்டு லேயர் பேனல்ல இருக்கிற பாட்டத்துல இருக்கிற அந்த லேயர் மாஸ்க் அப்படின்ற ஐக்கான் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த செலக்ஷன் ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி மாஸ்க் அப்ளை ஆகும். அதே நேரத்துல அந்த மாஸ்க்குள்ள அந்த சில் அவுட் இமேஜ் இன்சர்ட் ஆகும். அடுத்து இமேஜுக்கும் மாஸ்க்குக்கும் நடுவில் ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை நம்ம அன்லிங்க் பண்ணணும். அடுத்து அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் டி கொடுத்துட்டு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கரெக்டா அந்த மக்குக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். பண்ணிட்டு டிரான்ஸ்ஃபார்ம் பொசிஷன்லயே மேல பாத்தீங்க அப்படின்னா பிளெண்ட் மோட் அப்படின்னு இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணணும். அப்படி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பிளெண்ட் மோட் டிஃபால்ட்டா கஸ்டம்ல இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆர்க் அப்படின்னு இருக்கும். ஆர்க்கை கிளிக் பண்ணிட்டு அந்த பெண்ட் பொசிஷனை நம்ம அந்த மக்குக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அந்த சில் அவுட் இமேஜை நம்ம செலக்ட் பண்ணிட்டு நம்ம லேயர் மோட்ல நார்மல்ல இருக்கிறத மல்டிப்ளை அப்படின்னு நீங்க மாத்திட்டீங்க அப்படின்னா நமக்கு இமேஜ் மேல ஒரு சில் அவுட் இமேஜ் நேச்சுரா பிக்ஸ் ஆன மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு இமிடியேட்டா நோட்டிபிகேஷன் வரணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சாஃப்ட்வேர் பத்தி மாஸ்டர் லெவல்ல நீங்க லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மாஸ்டர் ஆன்லைன் லைவ் செஷன் கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு உண்டான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஆன்லைன் லைவ் செஷனை பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கோம். அதுக்கு கால் பண்ணி உங்க டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.